வெல்கம் டு உண்டால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 50-50 078வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். 50-50 பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கேம் அடிக்கலாம். ஸோ அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த பிரயோஜனமும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று ரிசல்ட்டு எப்படி அமைஞ்சிருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கேம் கிட்டத்தட்ட கொஞ்சம் எதிர்பார்க்காத நம்பர்களை தான் அடிக்கிறான். நம்மளுடைய கெஸ்ஸிங் எந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எதிர்பார்த்த ஃபாலோவிங் நம்பர்ஸ் வச்சு செஞ்சிட்டான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்க நம்பர் பாருங்கள். ரிசல்ட்டு 817, நம்மளது 178 ஃபாலோவிங் நம்பரில் ஃபுல் வின்னிங் பாக்ஸில் போச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபாலோவிங் நம்பரும் ஒரு நம்பர்லேயும் பாக்ஸ்லேயும் வச்சு செஞ்சிட்ருக்கான். இன்றைக்கி நம்மளுடைய ஏபோர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்திருக்கு. இன்றைக்கி ஆட்டத்தில் 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இது தவிர்த்து உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வேறு ஏதாவது வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 4 தான் ரொம்ப இதாக வந்திருக்கு. 4 தவிர்த்து வேறு நம்பர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சாய்ஸ் இல்லை. நம்மளுக்கு இந்த நம்பர் தான் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் 4 தான் வந்திருக்கு. அடுத்ததாக பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 7ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வந்திருக்கு. 7, 6 இதில் 7க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. போர்டு கெஸ்ஸிங் யாரும் ப்ளே பண்ணாதீங்க. அப்படி போர்டு கெஸ்ஸிங் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ஏ போர்டு வேணால் ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு, சி போர்டு. அதுவும் சி போர்டுலேயும் 2 நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் எந்த நம்பர் ஓரளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வாய்ஸில் சொல்கிறேன், கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. பி போர்டு இதுதான் வந்திருக்கு நம்மளுக்கு. சி போர்டு பொறுத்த வரைக்கும் அது 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் தான் வந்திருக்கு. இதில் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் நம்ம எடுத்த ரூட் கெஸ்ஸிங்கில் பக்காவாக மேட்ச் ஆகியிருந்தது. அது என்னங்கிறது நான் வாய்ஸில் மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. ஓட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசி ஏசி இந்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 52, 25, 95, 45. இதில் ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியுன்னு நினைக்கிறேன். 5ஆம் நம்பர் மேட்ச் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். 5 அங்கே நம்ம போர்டு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்க மாட்டோம். இது ஒரு சப்போர்ட்டிங் நம்பர். 5 யாருக்காவது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 5 மேட்ச் பண்ணி இந்த நம்பர்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது
குறிப்பாக ஏசியில் மட்டும் 84-48 அது வேணால் ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஏசி 84-48 ஏசியில் மட்டும். அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பர் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்குற ஒவ்வொரு நம்பரில் போகுது. ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிற 3 நம்பர்களையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மாத கடைசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 டிஜிட் கெஸிங்லேயும் ஃபாலோவிங் நம்பரான இந்த 475 ரெண்டுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. அது என்ன நம்பருங்கிறது அதுக்குங்க பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பரில் இது ஒன்று மேட்ச் ஆகிருக்கு. அதனால் நம்ம எதையுமே லேசாக எடுத்துருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் இன்றைக்கி தேதி 27, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளும் இந்த 3 நம்பர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பெஸ்ட்டு 3 டிஜிட் பாருங்கள். 478ங்கிறது நம்மளுடைய போர்டு கேசிங்கில் டைரக்ட் நம்பர்ஸ். 844 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதே நம்பர் தான் ரிவர்ஸில் கொடுத்து இங்கே 7/4ன்னு சொல்லிட்டு டபுள்ஸ் வந்தால் 4 வரும் அப்படிங்கிற மாதிரி 844 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆல் போர்டு கேசிங் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும். இந்த 2 நம்பர்கள் தான் நம்மளுடைய ஆல் போர்டு கேசிங்கில் வந்திருக்கு. குறிப்பாக 4க்கு வாய்ப்புகள் அதிகம். யார் எந்த நம்பர் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் 4ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. 7 வரலாம், வராமலையும் போகலாம். அப்படி வந்துச்சுன்னா 478 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படி நான் 7 வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 844க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.